வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஒரு 3 HP வாட்டர் பம்பிங் இன்ஸ்டாலேஷனை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பம்பிங் வந்து நம்ம கஸ்டமரோட ஃபார்ம் ஹவுஸில் மேலே ரூஃப் டாப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் நிப்பாட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபீல்டு பார்த்திங்கன்னா உடன்குடி பக்கத்தில் இருக்கிற காயாமொழிங்கிற இடத்துல உள்ள ஒரு கஸ்டமருக்காக பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4 ஏக்கர் இடத்துக்கு முருங்கைக்கு தேவையான சொட்டு நீர் பாசனத்துக்கு தான் நம்ம இந்த வாட்டர் பம்ப் பண்ணி தந்துருக்குறோம். இப்போது இந்த ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சொட்டு நீர் போட்டு பண்ணுறதுக்கு தேவைக்கு அதிகமான தண்ணீரை வெறும் 3 HP சோலார் வாட்டர் பம்பிங் மூலமாக நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். அது சம்மந்தமான மற்ற தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்போவே தெரியும் உங்களுக்கு. பில்டிங்கோட டாப் ரூஃபில் பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ட்ரன்ஸில் இருந்தே வந்து அந்த ஃபார்மை டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான சின்ன சின்ன மாட்டுத் தீவனங்கள், அதுபோக புல் வகைகள் எல்லாமே வந்து இப்போமே பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே வந்து நேரடி பாசனத்தின் மூலமாக தான் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்ட்ரக்சரில் இருந்து அவங்க பம்ப் ஹவுஸ் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க. அந்த பம்ப் ஹவுஸில் வந்து டிரைவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பம்புக்கு உண்டான வயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு பம்ப் ஆன் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பம்பில் இருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகிற பைப் எல்லாமே வந்து 2.5 இன்ச்சில் கொடுத்துருக்குறோம். நார்மலாக வந்து பம்பில் வந்து 100 அடியிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு 3 HPயில் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தான் தருவாங்க. நம்ம ஆனால் 2.5 இன்ச்சு அவுட்புட் எடுத்துருக்குறோம். 2.5 இன்ச்சு அவுட்புட்டோட வாட்டர் சோர்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிரைவ் நார்மலாக ஆன் ஆகி வந்து உங்களுக்கு 8 ஆம்பியர் ரேட்டிங்கில் வந்து பம்ப் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம டிரைவ் பார்த்திங்கன்னா நார்மல் டிரைவ் மாதிரி இல்லை, இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. உங்களுக்கு இன்பில்டாக வந்து ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், அதுபோக உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆப்ஷன், ஆர்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே இந்த டிரைவில் வந்து இன்பில்டாக இருக்கும். இது வந்து உங்களோட பம்ப் கண்ட்ரோலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவோட வாரண்டியும் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் மார்க்கெட் அவைலபிலிட்டி டிரைவை விட நம்ம வந்து அடிஷ்னல் வாரண்டியாக வந்து 3 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம் டிரைவுக்கு. இது எந்த கம்பெனிலையுமே வந்து இந்த 3 இயர் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நம்ம ஃபார்மர் சைடு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 3 இயர் வாரண்ட்டி வந்து நம்ம டைரெக்ட் நம்மளோட சப்ளைட்டேருந்து வந்து கஸ்டமருக்கு இந்த 3 இயர் வாரண்ட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணி கேட்டு வாரண்ட்டி கார்டு எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுக்குறோம். இப்போது இந்த போரில் பார்த்திங்கன்னா 100 அடி போரில் வந்து உங்களுக்கு 85 அடி வரைக்கும் வந்து நம்ம பம்ப் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். பம்பிலேருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா அவங்களோட டைரக்ட் ட்ரிப் இரிகேஷனுக்கு போகிற லைன் போக அடிஷ்னலாக வந்து ஒரு லைன் வந்து அவங்களோட பாத்திங் பர்பஸ், அதுபோக அவங்களோட ஸ்டோரேஜ் டேங்குக்காக வந்து லைனை வந்து அவங்க ப்ளம்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக இங்கே ட்ரிப் இரிகேஷன் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்க ஒரு டைரெக்டாக வந்து பிளான்ட் டு பிளான்ட் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி PVCலே வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஹைட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்காவான ஒரு பில்ட் குவாலிட்டியில் ஃபுல்லாகவே வந்து ஒரு GIயில் நல்ல திக்னஸ் இருக்கிற மாதிரி, நல்ல ஸ்ட்ரென்த்தன் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பண்ணி தருவோம். அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிளுக்கும் அது ஒரு ஷெட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நார்மலாக ஒரு ஆள் ஒரு நல்ல 6 அடி ஹைட்டான ஆள் வந்து நடந்து போனாலும் அவங்களுக்கு வந்து தட்டாத அளவுக்கு அங்கே கையால் தொடுற அளவு உயரத்துக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ அந்த ஃபார்மர் அவங்க அந்த பண்ணையில் வேலை பார்க்குறவங்க அந்த ஸ்ட்ரக்சரோட ஹைட்டை வந்து அவங்களோட இதை கையால் தூக்கி தொடும்போதே அதோட ஹைட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக அந்த இது வந்து விண்ட் வெலாசிட்டிக்கு வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபுல் பக்கா சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். இதுபோக அவங்க கஸ்டமர் வந்து கீழே வந்து சிவில் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக வந்து அந்த ப்ரொவிஷனுமே அதில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பிளான்ட்டோட அந்த நம்ம பிளான்ட்டை அமைச்சிருக்கிற அந்த லேண்டோட பவுண்ட்ரி தான் பார்க்குறோம். லேண்டோட பவுண்ட்ரி எல்லாமே வந்து கம்ப்ளீட் க்ளோஸ்டு. நம்ம மேலே அந்த அவங்க மாடியிலேருந்து எடுக்கும்போது இந்த இதோட எலிவேஷன் அப்பியரன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபார்மிங் ஐடியாவை கூட உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் பற்றி நான் இன்னொரு வீடியோவும் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ட்ரிப் இரிகேஷன் பற்றி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக லேட்ரல் சுற்றாத மாதிரி டைரெக்டாக பிளான்ட் டு பிளான்ட் PVC லைனை வச்சு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் உள்ள அந்த நம்ம பேனலோட வயரிங் டீட்டெயிலு ப்ளஸ் அந்த நம்ம பேனல் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்குறோம். நம்ம விக்ரம் பேனல் தான் எப்போவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இப்போ விக்ரம் சோலாரோட 335ல் வந்து இந்த 3 HPக்கு வந்து 10 மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட வயரிங் நீட்னஸ்ஸு, அதுபோக அதோட வந்து பேனல் டு பேனல் எர்த் லிங்க்கு, அதுபோக நம்ம டேபிள் டு டேபிள் எர்த் லிங்க்கு, இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஒரு பக்காவான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்போவுமே பண்ணி தரோம். ஏன்னா வந்து விவசாயங்கிறது வந்து ஒரு
ஒரு ஒரு நல்ல தொழில். ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து எந்த ட்ரபிளும் வந்து வாட்டர் பம்பால் வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல்லே வந்து வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை வந்து ஒரு ஃபார்மருக்கு ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு இன்ஸ்டாலேஷனாக பண்ணி கொடுக்குறதுல நம்ம ரொம்ப முக்கிய கவனம் எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து நம்ம பார்த்து அது என்ன ட்ரபிள் வரும், அந்த ட்ரபிளுக்கு கரெக்டான ட்ரபிள் ஷாட் என்ன அப்படிங்கிறது மாதிரி எந்த ட்ரபிளுமே வராத அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியலில் செலெக்ஷன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இது என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஃபார்மரோட கஷ்டம் நஷ்டங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸால் நம்ம வந்து நம்ம லைஃப் டைமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு 10 இயர்ஸாக வந்து ஃபார்மரோட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு பக்காவான தரமான பொருளாக தான் வந்து விவசாயிகளுக்கு தரணுங்கிறது தான் எங்களோட மோட்டோ. அதனால தான் வந்து நம்ம ஒரு ஒரு தரமான பொருளையும் தரமான இன்ஸ்டாலேஷனையும் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம். மற்ற இந்த சப்சிடி ஸ்கீமில் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு ஏனோ தானோன்ட்டு ஒரு பம்பிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியோ நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணுறது கிடையாது. நம்ம இன்ஸ்டாலேஷன் நிறைய இன்ஸ்டாலேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதோட அவுட்புட்ஸு அதோட கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே எதுக்காக நாங்கள் இந்த வீடியோலலாம் காமிக்கிறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஒரு ஒரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் அதை பற்றின வந்து ஒரு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ தண்ணியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக 2.5 இன்ச்சு ஜெயின் பைப்பு, அவங்க ட்ரிப் இரிகேஷனுக்கு வாங்கின பைப்பு. அந்த 2.5 இன்ச்சு பைப் ஃபுல்லாகவே வந்து தண்ணி கொட்டும் வெறும் 3 ஹெச்பியில். நான் இப்போ பைப்போட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் மேலே ஏறிட்டு அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது 2.5 இன்ச்சு ஃபுல்லாக வெறும் 3 ஹெச்பியில் இந்த அளவுக்கு ஃப்ளோ ஃபோர்ஸில் 80 அடி ஆழத்தில் இருந்து ஒரு சேலஞ்சாகவே சொல்லிக்கலாம் எங்கள் கம்பெனி வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறத. இப்போ அந்த பைப்போட சைஸ் பாருங்கள், ஜெயினோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான 4 kg பைப்பு 75 mm. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பைப்பில் இவ்வளோ தண்ணி வருதுன்னா அப்போ பம்போட எஃபிஷியன்சியும் நம்ம பண்ணியிருக்கிற சோலாரோட பெர்ஃபெக்ட்னஸும் ஃபார்மர் ஆகிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இது தெரியும். நம்ம அடிக்கடி இந்த போடுற இன்ஸ்டாலேஷன் வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட தரத்தை பற்றி ஏன் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா, மற்ற எந்த கம்பெனியோ இல்லைனா வந்து மற்ற எந்த தனிநபரோ இல்லைனா ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியனோ வந்து இந்த வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்க எங்கள் அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு இன்ஸ்டாலேஷனையும் ஒரு ஒரு தெளிவான விளக்கத்தையும் அவங்களால கொடுக்க முடியறது இல்லை. பம்பு செலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லைனா வந்து அந்த பம்ப் ப்ராஜெக்டோட லைஃப் டைம் வாரண்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே விவசாயிகளுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறதுனால தான் மேலும் மேலும் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கு எங்களுக்கு அதிகப்படியான என்கொயரியும் அதுபோக அதிகப்படியான ப்ராஜெக்ட்ஸும் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்குது. இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் மற்றும் விவசாயிகள் அனைவரும் எங்களுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு மற்றும் நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு தரமான இன்ஸ்டாலேஷனுக்கு மிகப்பெரிய உதாரணமாகவே நாங்கள் கருதுகிறோம். இதுபோன்று தரமான இன்ஸ்டாலேஷன் மற்றும் தரமான சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் உங்களுக்கு அப்படி இல்லை என்றால் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கேனும் தேவையெனில் எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு எண் வீடியோவில் கொடுத்திருக்கும் தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.